உதயநிதி வரன்றாரு, ஸ்டாலின் வரன்றாரு, வரும் குடும்பத்தில் இல்லைங்க வந்து அவனு கட்சிக்காரங்க வந்து அங்க நின்னுக்கிறாங்க. அந்த ஜெனரேட்டர் பக்கத்துல போய் நின்று என்ன பண்ண போறாங்க? தண்ணி எடுக்க சொல்றது தான் ஆளு, மத்தபடி ஒன்னுத்துக்கு ஆளு இல்லையா. நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சான் விஜய். அவன் வந்து கொடுத்துட்டு போறான் எல்லாத்தையும். பால் பாக்கெட், பன்னு பாக்கெட் எல்லாமே பிஸ்கட் பாக்கெட்ல இருந்து கொடுத்துட்டு போறான் சொல்லி 4000 கோடி பணம் வந்தது, வாங்கினாங்கன்னு எல்லாமே பேப்பர் நியூஸ் எல்லாம் படிச்சோம். ஆனா நாங்க பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட மாட்டாங்கிறோம். எங்களெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், எதுவும் எந்த நன்மையும் இங்க வந்ததும் கிடையாது. வேசார்படி பகுதி, கனிக்காபுரம் பகுதி, புளியாந்தோ பகுதி, இந்த சைடெல்லாம் நாங்க பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டு சுடுகாட்டுக்கே போறோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைச்சது கிடையாது. இதான் உண்மை. சும்மா செய்யறான்னு வாங்க மோட்டர் வச்சு அந்த நேரத்துக்கு தண்ணி எடுப்போம். அது கூட இந்த வருஷம் தான் இதை செய்யறாங்களே தவிர இது வரைக்கும் இந்த அளவு தண்ணியில போன இதுக்கெல்லாம் நாங்க போய்க்கின்னு வந்து தான் டிராக்கு மேலேயே நடந்து பெரம்பூர்ல தான் போய் சிங்கிள் டீ குடிச்சிட்டு வருவோம். அந்த அளவுக்கு இங்க தண்ணி, ஏன்னா இதை நீங்களே பாத்துருப்பீங்க, படகு வச்சுதான் இங்க போவ வருவோம். அந்த அளவுக்கு நாங்க தண்ணியில இன்னமும் பாதிக்கப்பட்டு தரோம். எந்த ஆட்சி வந்து இந்த இடம் சீர் பண்ணதா கிடையாது. பண்றேன்னு சொல்ல வேண்டியதுதான். அந்த நேரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன், இதை பிரி தரேன், அதை பிரி தரேன்னு சொல்லிட்டு எங்களை இப்படித்தான் ஒரே அமக்கலம் பண்றாங்க. குழந்தையில இருந்தே பாத்துட்டு இருக்கேன், இங்க எப்பவுமே இப்படிதான் நிக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நீச்சல் அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாதியில நிக்கும், இப்பெல்லாம் பிரிட்ஜே முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்குது. யார் வந்தாலுமே இங்க மட்டும் எம்எம் கடந்து விடிவு காலம் வர மாட்டேங்குது. வியாசார்பாடிக்கு விடிவு காலமே வராது. அந்த காவா இந்த காவா எந்த காவா போட்டாலுமே தண்ணி வராது சார். நம்மளுக்கு குடிக்கிற தண்ணியும் சரி, எல்லா தண்ணியுமே சரி. இப்படிதான் நாங்க காலத்துக்குமே இருக்கிறோமே. எங்களுக்கும் இவ்வளவு வயசாச்சு, எங்க அப்பா தாத்தா எல்லாம் சேர்த்து போயிட்டாங்க. இன்னமும் இங்க தண்ணி நின்றுட்டு தான் இருக்குது. யார் வந்தாலுமே எந்த ஆட்சி வந்தாலுமே எங்களுக்குன்னு இங்க ஒரு விடிவு காலமே கிடையாது. 4000 கோடி இருந்தாங்க, அந்த 4000 கோடி இந்த தண்ணியில தான் போயினுக்குது. பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும், அது காவல தான் சார் போயினுக்குது. அது சொல்றதுக்கு எதுவுமே இல்லை சார். 4000 கோடின்றது தண்ணியில தான் போயினுக்குது. ஆனா அது ஒழுங்கா யாரும் பண்ணாங்களா இல்லையன்றதான் தெரியல. ஆனா நாங்க வருஷம் கஷ்டப்பட்டு சார். இது ஒரு தீர்வு வந்து வேணும் சார். அது எங்க தளபதி வந்தா நடக்குமான்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். தளபதி வருவாரு, இதை செய்வாரு, அவர் கோரிக்கை வைக்கிறாரு. தளபதி இது உங்களுக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா வரணும், இதை செய்யணும்னு எங்களோட ஆசை. நீங்க வருவீங்க.